பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சாலும் ஒரு நாள் சந்தோஷமா விட மாட்டேங்கிறாங்களே. யார் விட மாட்டேங்கிறா? சுத்தில இருக்கிறவங்க தான் நமக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியிலேயும் சரி, நம்ம படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழி செய்யற இடத்துல ஏதாவது காரணம் இல்லாத பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. யாரால வருது? சில சமயம் நம்ம தெரிஞ்சவங்க, பழகினவங்க, நன்மை பெற்றவங்களே இப்படி பண்ணிடுறாங்க. அது நம்ம ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சிலர் மேல கோபமா வருது, எரிச்சலா வருது. ஏதாவது பண்ணிடணும்னு தோணுது, அப்படியெல்லாம் வருது இல்ல. அதான் வாழ்க்கை. இந்த மாதிரி பாதையில நம்ம நடந்து போகும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன செய்யணுமா? ரோமர் 12:21 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ ஜெயிக்கணும், இந்த பிரச்சனையில ஜெயிக்கணும். உனக்கு தீமை செய்யறாங்கல்ல, பதில் தீமை செய்யணும்னு நினைக்கிற தோணுதில்ல, பழி வாங்கிடணும், அவங்களுக்கு அப்படி நடந்துடணும், பல்ல கடிக்கிறாங்க இல்ல, அப்படி இல்ல. நீ அவளை நன்மை செய்து அதை ஜெயிக்கணும். தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்யறதா? அதுதான் இயேசு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யுங்க. இயேசு ஒரு குற்றமும் செய்யல, ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அவரை பிடிக்கிறதுக்கு கத்திகளோட, பட்டயத்தோட, கம்போட, கெத்செமனே தோட்டத்துக்குள்ள வர்றாங்க. அதுல ஒரு போர் வீரர்லாம் பயங்கரமா இயேசு பிடிக்கணும், கட்டணும்ன்றான். அப்போ பேதுரு அவனுடைய காதரை பட்டயத்தை வச்சு வெட்டி காது துண்டா விழுந்துச்சு. துள்ளுனா குதிச்சான், காது துண்டா விழுந்துட்டா அவ்வளவுதான். வலியில துடிக்கிறா, ரத்தம் வருது. இயேசு அந்த காதை எடுத்து அதை வச்சு ஒட்ட விட்டு, அதான் இயேசு செய்த பெரிய அற்புதம். காதை ஒட்ட வச்சுட்டாரு, ரத்தெல்லாம் நின்றுட்டு, காயம் போயிட்டு, இழந்து போன காது திரும்ப வந்துட்டு, அவருக்கு தீமை செய்ய வந்தேன், அவர் எனக்கு நன்மை செய்துட்டார். இப்ப அந்த மனிதனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இயேசுவை கரெஸ்ட் பண்ணணும், அடிக்கணும், கொல்லணும்ன்றவன் எப்படி இயேசுவை பின்பற்றி அப்படியே போயிருப்பான்னு யோசித்து பாருங்க. அதுதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒரு சமயம் பாருங்க, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி, என்னை பற்றி ஒரு தவறான காரியத்தை சொல்லி நான் ஏமாத்திட்டேன், வஞ்சித்தேன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டார் வழக்கு பேசுறதுக்கு. எனக்கு அதை அவருக்கு நன்மை தானே செய்ய போனேன், இவர் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப வந்தவங்களுக்கு நான் விளக்கி ரெக்கார்டெல்லாம் எடுத்து காமிச்சா, ஐயோ பிரதர், நாங்க தப்பு பண்ணிட்டோம், இந்த ஆள் உங்களை பற்றி பொய்யான காரியத்தை சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டான், எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, நாங்க போறோன்னு போயிட்டாங்க. என்னை அவமானப்படுத்தணும், பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி வேதனைப்படுத்தோன்னு அந்த மனிதர் வந்து பேசிட்டு போயிட்டார். இப்போ அந்த சகோதரனுக்கு ஒருத்தர் என்ன தோன்றும், நான் அவருக்கு என்ன தப்பு பண்ணேன், நன்மை தானே செய்யறேன், ஏன் என்னை பற்றி அபாண்டமான பழி சுமத்தி தீமையை கொண்டு வந்தாரு, ஏன் எனக்கு ஒரு தீமை செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொன்னார், மகனே, தீமை செய்யறவனுக்கு நன்மை செய். இயேசு சொன்ன வார்த்தை என் உள்ளத்திலே துணிக்க ஆரம்பித்தாரு. நான் ஜெபிக்க அந்த சகோதரனை நான் மனப்பூர்வமா மன்னிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் அவரை மன்னிங்க, அவருக்கு நான் நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தாங்க அப்படின்னு ஜெபிச்சேன். எனக்கு தீமை செய்தார், நான் அவருக்கு நன்மை செய்ய விரும்புறேன், நீங்க சொன்ன வசனத்தின்படி எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தாங்கன்னு ஜெபம் பண்ணினேன். சில காலங்கள் கழிந்தது. அவர் எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவதை நான் கேள்விப்பட்ட போது ஒரு நண்பர் மூலமாய் அவரை வரவழைத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து, ஒண்ணு கலங்காரங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருமானம் வரும் வரைக்கும் நான் உதவி செய்யறேன், என்ன குடும்பத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்ப ஆண்டவர் அவரை தண்டிச்சுட்டார், எனக்கு அயுத்தம் பண்ணிட்டார் அப்படின்னு நான் சந்தோஷப்படலை. அவருக்கு உதவி செய்கிற வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் அவரை நேசித்து ஜெபம் பண்ணி அவருக்கு உதவி செய்து, உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் வரைக்கும் நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க பயப்படாதுங்கன்னு சொல்லி அவருக்கு உதவி செய்வதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதுதான் வெற்றி, அதுதான் சாத்தானை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவர் சொன்னார், நீங்க தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்க, நன்மை செய்து ஜெயிங்க. உங்களுக்கு யார் தீமை செய்யறாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியில வீட்டுக்குள்ள இருந்தே உங்க நிம்மதியை கெடுப்பாங்க. நீங்க வேலை செய்யற இடம், ஊழி செய்யற இடம், வசிக்கிற இடம், எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. உங்களுக்கு தீமை செய்யற மக்களுக்கு, ஆண்டவரே அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேளுங்க, கர்த்தரை ஏற்படுத்தி தருவார். அவங்களை உண்மையா நேசித்த நன்மை செய்யுங்க. அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அது ஒரு பெரிய சந்தோஷங்க.
இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தீமை செய்யறவங்கள மனப்பூர்வமா நான் மன்னிக்கிறேன். நான் அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள நான் சந்தோஷப்படுத்தணும். எனக்கு கிருபை தாங்க. நான் தீமையினால வெல்லப்படாம தீமையை நன்மை செய்து ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அதை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கே நான் அதை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்க.